வணக்கம் நண்பர்களே, திருச்சியிலேருந்து 45 கோலார் பையன் மச்சான். இப்போ நம்ம எங்கே லோடு ஏற்றிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தோகமலை. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜே காலேஜ்லேருந்து தோகமலை, ஆட்டிமலை, காவல்காரன்பட்டி, கீழவெளியூர், அப்படியே போயிட்டு நேராக தோகமலை ரீச் ஆக போகிறோம். வாங்க போகலாம். வெயிட்டு கம்மி தான் நண்பர்களே. லோடு நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா பிரேக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மாதிரி அமைங்கிக்கிச்சு. ரிட்டன் இழுத்தா தான் வருது. அது வரையும் வண்டி மூவ் ஆகல. பொறுமையாக தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டிமலை ரீச் ஆயாச்சு. ஆட்டிமலை அப்படியே காவல்காரன்பட்டி அப்படியே ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது அந்த இடம்லாம் ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சு நண்பர்களே. ஏன்னா சில நாட்கள் கழித்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் இல்லை இவ்வளோ ரோட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு ரோடே பார்த்தீங்கன்னா அப்படியே செழிப்பாக இருக்குது நண்பர்களே. மழை காலனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. காவல்காரன்பட்டி கடை வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லை. சீக்கிரமாகவே போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடையப்பட்டி என்ட்ரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பூ வாங்குவோம்ல, இப்போ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே பூ விற்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனது மதிய டைமிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது பூ வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணப்பா பட்டாசு கடையை பார்த்தோம். அவங்க கடை பூட்டி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே மஜாவாக கிளம்பியாச்சு. பட்டாசு கடைக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருந்தீங்க நம்ம வீடியோவுக்கு, ரொம்ப நன்றி தோகமலை ஃபேமிலிஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் கும்பேசம் போல் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேனராக இருக்குது நண்பர்களே. வளைவே தெரில, பேனர் தான் தெரியுது ஃபுல்லாக. சரின்னு பார்த்தா வரிசைக்கும் மேடம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு கும்பேசமாக என்றைக்குன்னு தெரில, மறக்காம கும்பேசத்துக்கு வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கடையில் போய்ட்டு லோடை சேஃபாக இறக்கி விட்டு ரிட்டன் வரும்போது தோகமலையில் பூ வாங்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டோம் நண்பர்களே.